பேசிக்கலா ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல நடக்கிற ஒரு ஒரு ம். கதை தான். ஸோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாஷான அபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. ம், வெரி மிடில் நார்மல் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தான். ம். அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல. தண்ணி பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை, பார்க்கிங் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ம், ம். ஸோ அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 ஃபேமிலிக்குள்ள என்ன மாதிரி ஒரு சண்டை நடக்குதுங்கிறது தான் ம். கதை. அது ஒரு ஃபேண்டசி. பட் இந்த ஃபேமிலியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ரொம்ப நல்ல வைஃப் ம். வைஃப் எது பிரச்சனை ஆக்காது இல்லையா? இந்த பே பிரச்சனை விட வேற எது பிரச்சனை அந்த வைஃப்ல இல்ல. அவ்வளோ நல்ல ஒரு நல்ல பொண்ணு ம். என்ன பண்றது? அனு. பாருங்க. அதுதான் அந்த கேரக்டர். இப்போ கல்யாணம் பண்ண டிரெக்டர் என்ன வச்சுதான் அந்த கதை எழுதியது. இப்போ கல்யாணம் பண்ண கப்புள்ஸ் எல்லாம் கேட்டா பொண்டாட்டி என்ன சொல்லணும் கேட்பாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி சொல்லு, நீ சொல்லு, நீ என்ன சொன்னாலும் ஆமா. இல்ல 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 அது படம் பார்க்கும்போது தெரியும். எல்லாமே ஹஸ்பண்டுக்காக லைஃபே அந்த மாதிரி தான். உங்களை யார் தியாகம் பண்ண சொன்னா ஹஸ்பண்டுக்காக தியாகம் லைஃப்? தியாகம் யார் பண்ண சொன்னா? தியாகம். யார் உங்களை ஹஸ்பண்டுக்காக லைஃப்? அதான் அந்த பொண்ணு அனு. அனுவா? வெடிச்சிருவீங்களா? வெடிச்சிரும். ஆமா ஆமா ஆமா. அனு. பிளாஸ்ட் ஆயிடும். நல்ல பொண்ணு. ஓகே. அண்ட் நீங்க படம் எஸ்கே நான் பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்கே நான் என்ன சொல்லியிருக்காரு இதுவரை? என்ன ஒரு விஷயம், ஐயோ சாரி, சொல்லு. ஏதோ கொஸ்டின். இந்த படத்துல இந்த பொண்ணு சொல்றதா உண்மை? அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் புரியும்.